இடம் எந்த இடமா இருக்கு? என்னுடைய வாழ்நாள்லேயே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5000 சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தால் கூட என்னுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை, அவங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிற விதம், இது எல்லாம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக நடக்குது. நடந்தால் கூட என்னுடைய சீடர்களில் வேலாயுதம்னு ஒரு சீடர் இருந்தார். அந்த வேலாயுதம்ன்ற சீடர் எப்படிப்பட்டவர்னா, எல்லாரும் சீடர்கள் தான், எல்லாரும் படித்தவங்க தான். ஆனால் படித்தால் போதாது. அதனால தான் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்கிறது, படித்தா போதாது. ஒரு பாடலை படிக்கிறீங்க, அந்த பாடலுக்குள்ளே நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மகான் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை ஆராயணும். படிக்கிறதுக்கு பேப்பரில் இருக்கிற எழுத்தை படிக்கிறது யார் ஒன்றாலும் படிக்க முடியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னன்றதை எடுக்கிறது தான் ஆன்மீகம். அந்த மாதிரி எடுக்கிற ஆற்றல் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வேலாயுதத்துக்கு மட்டும்தான் இருந்தது, என்னுடைய சீடர்கள்லேயே. அந்த வேலாயுதத்துக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக சீடர்களில் என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான். ஆன்மீக பாடல் தேடுறதில்லை, ஆன்மீகத்தினுடைய பொருள் தேடுறான். இதுதான் ஆன்மீகத்துக்கு ஊர்ந்துகோல், இதுதான் வழி. அதில் இருக்கிற உண்மைகளை தெரியும் போது தான் நம்ம அதில் பயணம் பண்ண முடியும். அதில் இருக்கிற உண்மைகள் தெரியாததுனால நம்ம ஒரு நேரம் படிப்போம், ஒரு நேரம் விட்டுடுவோம். அப்போது அதை ஆராயணும், அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. இப்போது அருணகிரி ஒரு பாடலில் சொல்கிறாரு, நாத விந்து கலாத்தி நமோ நமோ, வேத மந்திர சொருபா நமோ நமோ, போக அந்தரி பாலா நமோ நமோ, அருள் தாராயா அப்படின்னாரு. இப்போ இதை பாட்டு கேட்கறதுக்கு டிஎம் பாடினாரு, ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறாரு. அருணகிரியை நல்லா எழுதிக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நாதம் விந்து கலை. நாதம்னா ஆன்மா, கலைன்னா உயிர், விந்துன்னா ஜீவன். இந்த மூணும் ஒன்னா சேர்ந்தால் இறைவனுடைய சமமானவன் நீ. அப்போ உன்னை இந்த உலகத்தில் எந்த தீமையும் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு இந்த போக அந்தரி பாலா நமோ நமோன்றாரு. போக அந்தரி பாலானா கீழகிற ஜீவனும் மேலகிற ஆன்மாவும் இணையணும். இது அந்த பாட்டினுடைய பொருள். இது இணைஞ்சது பிறகு இந்த குழந்தைக்கு வரம் கொடுக்கறது, வரம் தாராய், என்ன வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்றது. ஏன்னா அப்போதான் அது முடியும். இதை மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பொருள் அறியணும். பொருள் அறியாம பாட்டு பாடி நான் 100 பாட்டு பாடுவேன், 200 பாட்டு பாடுவேன்னா அதில் ஒரு பயணம் கிடையாது. பாட்டுக்குள்ள நமக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றல் வேலாயுதத்துக்கு அடுத்தபடியாக இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கையோட இதுக்கு பதில் சொல்றேன் நான். சொல்லுப்பா. அந்த சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, அந்தரத்தில் 1 மாய், அகண்ட கால் 2 மாய், செந்தனில் 3 மாய், சிவந்த அப்பு 4 மாய், 5 பாடல் 5 மாய், அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மாயம் யாவர் காணர். ஆமா, இப்போ 5 பஞ்சபூதத்தையும் வரிசைப்படுத்திட்டாரு அவர். இந்த 5 பஞ்சபூதத்தில் என்ன இருக்குதுன்னா, ஒவ்வொன்றிலையும் 5 5 இருக்குது. மண்ணில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, மண்ணில் இருக்குது. நீரில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, அது இருக்குது. இப்படி 5 பஞ்சபூதத்திலும் 5 5 50 நிற்குது அது. அப்போ நீ ஒன்று சேரும்போது அதான் 51 அட்சரம்ன்றது. அப்போ இந்த 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் முப்பொருள் தான் இங்கே ஏக்கமாக நிற்குது. இந்த முப்பொருளில் தலைமையாக இருக்குது காற்று. அப்போ காற்றோடு என்ன கலக்குது? இப்போ ஒரு விளக்கை கொளுத்திட்டு அதில் காற்று படாத அதை மூடினா அணைஞ்சிடும். அப்போ அந்த விளக்கு எரியணுன்னா என்ன வேணும்? காற்று வேணும். அப்போ உனக்குள்ளவே இருக்கிற ஜோதியை நீ பாரு, அதான் கடவுள்னு சொல்றாரு. அதான் ஆராயி, நீயே ஆராய், உனக்குள்ள உண்மை தெரிஞ்சிடும், உனக்குள்ள இருக்கிற ஜோதியை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த விஷயத்த என்னன்னா, யோகத்துல இருந்து வரவங்க ஞானத்துல வரும்போது ஒரே போலாம், பக்தியில இருந்து வரவங்க ஒரே விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க கட்டத்துக்கு அப்புறம். ஆமா, அங்க எங்கன்னு கேட்கிற இல்லையா? பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்த யோகம் எதுக்காக பண்ணப்படுது? இந்த யோகம் பண்றதால நீ போய் கடவுளை அடைஞ்சிடுவியா அப்படின்னா அடைய முடியாதுப்பா. சரி, அடைய முடியாததுக்கு இந்த யோகம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, உன் மனம் அடங்கிறதுக்கு பண்ணணும். அப்ப மனம் அடங்கினா தான் நீ கடவுளை பார்க்க முடியும். மனம் அடங்காம கடவுளை பார்க்க முடியாது. அதனால சொல்றாரு,
அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். நான் யோகத்தில் நான் உட்கார்ந்தேன். அப்போ பார்த்தேன் என்ன நான். அதுக்கப்புறம் 6 ஸ்தான வழியாகவும் போனேன் மேலே. அப்பவும் என்னை பார்த்தேன் நான். அவித்தை 5 வெளிப்புற தோற்றங்களுக்குதே, இந்த 5 புலனையும் நான் பார்த்தேன். ஆனால் இது பார்க்குற வரைக்கும் கடவுள் எனக்கு தெரியலப்பா. ஆனால் இதை விட்டு நான் தனியாக போனேன். தனியாக போகும்போது இந்த 5யும் காணோம். இங்கே காணாத போது